இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 30ஆம் தேதி வியாழக்கிழமை ஜூலை மாதம் 2026 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் இந்த நாட்களிலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீதம் 122 அதிகாரம் 7வது வசனம். ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறது, அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள் சுகமும் இருப்பதாக என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த வார்த்தையிலே 2 பகுதிகளை இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். முதலாவது நம்முடைய அலங்கத்தை குறித்து இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறது. 2வது அரண்மனை என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த 2 வார்த்தைகளையும் நாங்கள் பார்க்கிற வேளையிலே நம்முடைய ஆத்மாவிலும் ஆவியிலும் இந்த நாட்களிலே சரீரத்திலும் இந்த நாட்களிலே சுகத்தைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அலங்கம் என்று இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அது நம்முடைய சரீரத்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். சரீரத்தோடு சேர்ந்து ஆவியிலே இந்த நாட்களிலே ஒரு சமாதானம், இருதயத்திலே ஒரு சமாதானம் இந்த நாட்களிலே இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய அரண்மனைக்குள்ளே இந்த நாட்களிலே சுகம் உண்டாவதாக, சுகம் இருப்பதாக என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிற வேளையிலே இந்த சரீரம் சுகமாக இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே ஒரு சமாதானத்தை, ஒரு ஆவியிலே ஒரு விடுதலையையும் சமாதானத்தையும் காண முடியும் என்பதைத்தான் இந்த வார்த்தையிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் சங்கீதக்காரர் இந்த நாட்களிலே 122வது சங்கீதத்திலே இப்படியாக அந்த நாட்களிலே எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே பாருங்கள், மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஆவி ஆத்மா சரீரம் என்று இருக்கிற வேளையிலே பாருங்கள், அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த ஆவிதான் இந்த நாட்களிலே சரீரத்தையும் ஆத்மாவையும் இந்த நாட்களிலே என்ன செய்கிறது, இணைத்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த இடத்திலே சொல்லப்படுகிற இந்த 2 காரியங்களும் அலங்கத்துக்குள்ளேயும் நம்முடைய அரண்மனைக்குள்ளேயும் சரீரத்துக்குள்ளேயும் நம்முடைய ஆத்மாவிலும் ஆவியிலும் இந்த நாட்களிலே ஒரு விடுதலை வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு கற்றுத்தருகிறது. அப்படியானால் இந்த நாட்களில் இந்த விடுதலையை யாரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே தான் அவர் நம்முடைய ஆவியிலேயும் ஒரு விடுதலையை கொடுக்கிறார். சரீரத்திலே இந்த நாட்களை சுகத்தை கொடுத்து நம்முடைய இருதயத்தில் ஒரு சமாதானத்தை கொடுத்து இந்த நாட்களை நடத்துகிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தையூடாக நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வருவாராக இருந்தால் அங்கே இந்த நாட்களிலே எல்லாம் சமாதானமும் சுகத்தையும் இந்த நாட்களிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். சிலருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள், தங்களுடைய பணங்களை செலவழித்து அங்கே தங்களுடைய நோய்களுக்காக டாக்டரிடத்திலே போய் இந்த நாட்களிலே எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாதபடி இருக்கிற வேளையிலே கடைசியாக தேவனுடைய சமூகத்திலே வந்து ஆலயத்திலே இந்த நாட்களிலே ஜெபம் பண்ணுகிற வேளையிலே அவர்களுக்குள்ளே ஒரு சமாதானம் இந்த நாட்களில் உருவாகிறதை பார்க்கிறோம். சொல்லுவார்கள், இந்த நாட்களிலே சமாதானம் இல்லாமல் இருந்தேன், இந்த ஆலயத்திலே வந்து கர்த்தருடைய சமூகத்திலே ஆராதித்து வார்த்தைகளை கேட்டு இந்த நாட்களிலே போகிற வேளையிலே எனக்குள்ளே ஒரு பெரிய ஒரு சமாதானம் இந்த நாட்களிலே இருக்கிறது என்பதை அங்கே அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதே வேளையிலே ஆவியானவர் இந்த நாட்களிலே நோய்களை நீக்கி இந்த நாட்கள் ஒரு சுகத்தை கொடுக்கிறவராக இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் இந்த இடத்திலே பார்க்கிறோம், முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே அலங்கத்துக்குள்ளேயும் அரண்மனைக்குள்ளேயும் சமாதானமும் சுகமும் இருந்தால்தான் நாங்கள் தேவனை விடுதலையோடு ஆராதிக்கலாம். அப்படியானால் அந்த சமாதானத்தையும் அந்த சுகத்தையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அண்டையிலே வருகிற வேளையிலே தான் அவர் இப்படியான காரியத்தை நமக்கு செய்து இந்த நாட்களிலே தன்னை ஆராதிக்கும்படி இந்த நாட்களிலே அவர் அங்கே கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பு பிள்ளைகளே, இந்த நாள் நீங்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவரை இந்த நாட்களில் நீங்கள் சொந்த இரட்சகராக இந்த நாட்களில் ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த கடைசி நாட்களிலே. அப்படியானால் உங்களுடைய அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் அரண்மனைக்குள்ளே இந்த நாட்களில் சுகத்தையும் தந்து இந்த நாட்களில் தேவன் வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இந்த நாட்களிலே நீங்கள் இந்த நாட்களிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்தில் இந்த நாட்களிலே போய் ஜெபம் பண்ணுங்கள்.
கர்த்தர் இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக என்று என் மீட்பெரும் என் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக.